நான் விஸ்வா. என் கூட எப்பவுமே 4 ஃப்ரெண்ட்ஸு இருந்துகிட்டே இருப்பாங்க. வேலை பார்க்கும்போது தனித்தனியா பார்ப்போம். டீ டைமு, லஞ்ச் டைம்ல எங்க இருந்தாலும் ஒன்னா சேர்ந்துடுவோம். அப்படி ஒன்னா சேரும்போது வேலைய பத்தி பேசுறோமோ இல்லையோ, மத்த விஷயத்த பத்தி நல்லாவே பேசுவோம். அதுலயும் எங்க கேங்ல குமார்னு ஒருத்தன். அவன் சரியான பிளே பாய். அவன் செம ஜாலி டைப்பு. யாரா இருந்தாலும் ஜாலியா பேசி ஈஸியா ஃப்ரெண்ட் ஆயிடுவான். அப்படி ஒரு நாள் டீ டைம்ல ஒன்னா கூடும்போது குமார் சொன்னா, டே, ஹவுஸ் கீப்பிங்ல ஒருத்தி புதுசா வேலைக்கு வந்திருக்காடா. இன்னும் அவளுக்கு யூனிஃபார்மும் தரல. கூட இருந்த சுரேஷும் ரகுவும், அப்படி யார்டா மச்சான், எங்களுக்கு காட்டுடான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவ மாப்பு போட கையில பக்கெட் எடுத்துக்கிட்டு எங்க கிட்ட வந்து, தம்பி, ஓரமா போய் டீ குடிங்கப்பா, மாப்பு போடணும்னு சொன்னா. நாங்க கொஞ்சம் தள்ளி வந்து நின்னோம். குமார் கேட்டான், மச்சான் எப்படிடா? ஐயோ, யார்ரா இது? நான் சொன்னேன், ஹவுஸ் கீப்பிங் இவதாண்டா. நான் கொஞ்சம் நல்லவ மாதிரி. சி, அவங்கள பார்த்தா குடும்ப பெண் மாதிரி இருக்காங்க. தப்பா பேசாதீங்கடா. ஆனா என் மனசுக்குள்ள இவளை எப்படியாவதுன்னு ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம்? எனக்கு தான் பொண்ணுங்க கிட்ட பேச கூச்ச சுபாவமாச்சு. நான் பொண்ணுங்க கிட்ட பேசினதே கிடையாது. ஒரு வாரம் தான் டைம் எடுத்தாங்க. அவகிட்ட என்ன தவிர 3 பேரும் சகஜமா பேச தொடங்கிட்டானுங்க. அதுலயும் குமாரு அவளை தொட்டு பேசுற அளவுக்கு நெருங்கிட்டான். எனக்கு இவங்க பேசுறத பார்த்தா வயிறு எரியும். நானும் பேசலான்னு நினைப்பேன். ஆனா என்ன பேசுறதுன்னு தெரியாது. குமாரு டீ குடிச்சிட்டு போகும்போது வர அக்கான்னு அடிச்சுட்டு தான் சொல்லுவான். இவங்களுக்கு ஆகுது, எனக்கு ஆகலையேன்னு ஒரு வருத்தம் இருக்கு. ஆனா அதை வெளிய காட்டிக்க மாட்டேன். சரஸ்வதிய பத்தி இன்னும் சொல்லலைல. அவளை பத்தி சிரிச்ச முகம். யாரா இருந்தாலும் அவளை ஒரு நிமிஷம் நின்னு பார்க்காம போக மாட்டாங்க. அப்படி ஒரு அழகு. ஹவுஸ் கீப்பிங் யூனிஃபார்ம் ஒரு சட்டை மட்டும்தான். ஒரு நாள் மாப் போட்டுக்குன்னு இருந்தா. அன்னைக்கு எனக்கு அங்கதான் வேலை. அவ மாப்பு போடும்போது அவளுக்கு ஃபோன் வந்துச்சு. எடுத்து பேசனா. எதிர்முனையில இருக்கிறவன் என்ன பேசனான்னு தெரியல. இவ, அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கண்ணா. எப்படியாவது கொடுத்துட்றேன். இன்னும் சம்பளம் கூட போடல. போட்ட உடனே தரேண்ணா. புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நானு கெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அவன் கட் பண்ணிட்டான். இவன் மூஞ்சிய சோகமாயிடுச்சு. கண்ணு கலங்கி கண்ணுல இருந்து தண்ணி வருது. நான், என்னாச்சு, ஏன் அழுகுறா, என்னவா இருக்குன்னு என் மனசுக்குள்ள 1000 கேள்வி. சரி, இப்படியே தயங்கி நின்னா வேலையாவாது. என்னன்னு போய் கேட்டுடலான்னு தைரியத்தை வரவழைச்சுக்குன்னு அவகிட்ட போனேன். என்னாச்சு, ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டேன். அவ கண்ணை தொடச்சுக்குன்னு ஒண்ணு இல்லப்பான்னு சொன்னா. நான், இல்ல, ரொம்ப நேரம் கெஞ்சுனீங்க, இப்ப அழுகுறீங்க, ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க, என்னால முடிஞ்ச உதவிய பண்றேன்னு சொன்னேன். அவன் கொஞ்சம் தயங்கி, இல்லப்பா, ஹவுஸ் ஓனர் தான் ஃபோன் பண்ணாரு. 6 மாசமா வாடகை பாக்கி 35,000 தரணும். இன்னும் 2 நாள்ல தரலைனா சாமான் சட்டை எல்லாத்தையும் வெளிய கடாசிட்டு வீட்டை பூட்டிடுவேன்னு சொல்றாரு. அவரு மட்டும் அப்படி செஞ்சுட்டா என் குடும்பமே தெருவுல தான் நிக்கும்னு சொல்லி அழுதா. நான், ஏன் உங்க புருஷன் இல்லையான்னு கேட்டேன். அவ, இருக்கான், வேலைக்கு போனா வாங்குற சம்பளத்தை குடிச்சே அழைச்சிடுறான். அவன் குடிச்சிட்டு தெருவுல கூட படுத்துப்பான். நானும் என் குழந்தையும் எங்க போவோன்னு கண்ணை தொடச்சுக்கிட்டே சொன்னா. நான், சரி அழாதீங்க, அப்படி எதுவும் நடக்காது, கவலைப்படாம இருங்கன்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு என் வேலைய பார்க்க போயிட்டேன். எனக்கு அவங்க கஷ்டம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சது. என் அக்கவுண்ட்ல ஒரு 20,000 ரூபாய் இருந்துச்சு. செயின் அடகு வச்சா 10,000 கிடைக்கும். ஆனா வீட்ல செயின் எங்கன்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டே வேலைய பார்த்துட்டு இருந்தேன். சரி, வீட்ல ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். முதல்ல இவங்க கஷ்டத்தை தீர்த்தே ஆகணும்னு கம்பெனி விடுறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி பர்மிஷன் போட்டுட்டு ஏடிஎம்ல போய் 20,000 ரூபாய் எடுத்துக்கின்னு செயின் அடகு வச்சு 10,000 ரூபாய் வாங்கிக்கின்னு 30,000 ரெடி பண்ணிட்டு அவங்களுக்காக கம்பெனி வாசல்ல காத்துக்கின்னு இருந்தேன். கம்பெனியை விட்டு அவ சோகமா வெளியே வந்தா. நான் அவங்கள பார்த்து, ஏங்க கொஞ்சம் வாங்கலேன்னு கூப்பிட்டேன். அவ என் பக்கத்துல வந்து சோகமா என்னப்பான்னு கேட்டா. நான் பணத்தை எடுத்து நீட்டி இத புடிச்சுங்கன்னு சொன்னேன். அவ
அவங்க முகத்துல சந்தோஷம், கொஞ்சம் பதட்டம் கலந்து, என்னப்பா இது, ஏது இவ்ளோ பணம்னு கேட்டா, நான் என்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்துச்சு, அது போக மீதிக்கு என் செயினை அடகு வச்சுட்டேன். இந்த பணத்தை முதல்ல எடுத்துக்கோங்க, போய் ஹவுஸ் ஓனர் கிட்ட கொடுத்து பிரச்சனைய முடிங்கன்னு சொன்னேன். அவ முதல்ல வாங்க தயங்கினா, அப்புறம் தயக்கத்தோடவே வாங்கி பேக்ல போட்டுக்கின்னு ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லிட்டு போனா. மறுநாள் கம்பெனில அவளே வந்து என்கிட்ட பேசினா, நன்றிப்பா, நீ மட்டும் இல்லைனா பணத்துக்கு என்ன பண்ணிருப்பேனே தெரியல. உன்னை அந்த 3 பேர் கூட பாப்பேன், ரொம்ப அமைதியா இருப்ப, என்கிட்ட நீ பேசுனது கூட இல்ல, ஆனா நீ செஞ்ச அந்த உதவி சத்தியமா எப்பவுமே மறக்க மாட்டேன்பான்னு ரொம்ப சென்டிமெண்டா பேசின்னு இருந்தா. நான் சரி விடுங்க, பிரச்சனை முடிஞ்சது இல்ல, எப்பவும் இந்த சிரிச்ச முகம் சிரிச்ச முகமாவே இருக்கணும், போய் வேலைய பாருங்கன்னு சொன்னேன். அன்னைக்கு டீ சாப்பிட நாங்க 4 பேரும் போனோம். அவளும் அங்க வந்து மாப் போட்டுட்டு இருந்தா. எப்பவும் போல சுரேஷும் ரகுவும் பேசினாங்க. குமாரும் தொட்டு பேசினா. நான் அவளை முறைச்சு பார்த்தேன். நான் முறைக்கிறத அவ பார்த்தா. ஏன் முறைக்கிறேன்னு தெரியாம அவ முகம் குழப்பமாச்சு. லஞ்ச் டைம்ல அவளே வந்து ஏன்டா அப்படி முறைச்சேன்னு பார்த்து கேட்டா. உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும், உன் நம்பர் கொடுன்னு கேட்டேன். அவ சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேன், உன் நம்பர் கொடுன்னு என் நம்பரை வாங்கிட்டு போயிட்டா. அன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு அவ கால் பண்ணா. அவ ஹலோ, நான் சரஸ்வதி பேசுறேன், சொல்லு, ஏன் அப்படி முறைச்ச? நான் அவங்க தப்பு தப்பா பேசுறாங்க, உங்களை தொட்டு தொட்டு பேசுறாங்க, உங்களுக்கு கோபம் வரலையா? அவ ஓ, அதுக்குதான் சாருக்கு கோவமா? அக்கா அக்கான்னு அன்பா பேசுறாங்க, கிண்டல் பண்றாங்க, கூட பிறந்த அக்காவா இருந்தா தொட்டு பேச மாட்டாங்களா? அப்படி நினைச்சுக்க வேண்டியது தாண்டா. நான் நீங்க அவளை தம்பி மாதிரி பாக்குறீங்க, ஆனா அவங்க உங்களை அப்படி நினைக்கல. அவன் தொடர்றதெல்லாம் நீங்க சகஜமா எடுத்துக்கிறதுனால நீங்க அவனுக்கு கரெக்ட் ஆயிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாள் எங்க கூப்பிட்டாலும் வருவான்னு சொல்லிட்டு திரியறானுங்க. அவ இவ்ளோ மோசமானவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சு கூட பாக்கலடா. இருந்தாலும் உன் ஃப்ரெண்ட்ஸா போயிட்டாங்களே, எப்படி பேசாம இருக்க முடியும்னு சொன்னா. நான் என் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் உங்களை தொடர்றது எனக்கு பிடிக்கல. நீங்க என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நாளையில இருந்து அவங்க உங்க பக்கமே வரக்கூடாது, அவ்வளோதான். அவ சரிடா, அப்ப நாளைக்கு டீ குடிக்க நீ கொஞ்சம் லேட்டா வா, சரியா? நான் ம் சரி. என்ன பண்ண போறீங்க? அவ நாளைக்கு தெரியும். மறுநாள் வழக்கம் போல என் ஃப்ரெண்ட்ஸும் 3 பேரும் வந்து வாடா டீ சாப்பிட போலான்னு கூப்பிட்டாங்க. இல்லடா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க போய் குடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னேன். நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டேன். அவங்களும் டீ குடிக்க போனாங்க. அங்க சரஸ்வதி வேலை பார்த்துக்கின்னு இருந்தா. இவனுங்களும் வழக்கம் போல பேசினாங்க. கடைசியா குமாரு முதுகுல தட்டி போயிட்டு வரேன்னு சொன்னான். சரஸ்வதிக்கு வந்ததே கோபம். செருப்பு பிஞ்சிரு நாய்ங்களா, கொஞ்சம் விட்டா என்னடா ரொம்ப ஓவரா போறீங்க? இதுக்கப்புறம் என்கிட்ட பேசுறது தொடர்றதுன்னு இருந்தீங்க, மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், ஜாக்கிரதையா இருன்னு எரிமலையா வெடிச்சுட்டா. 3 பேரும் பேய் அறிஞ்ச மாதிரி நின்னாங்க. சாரிக்கா, இனிமே நாங்க 3 பேரும் நீங்க இருக்கிற திசை பக்கம் கூட வரமாட்டோம்னு சொல்லிட்டு வேகமா நடைய கட்டினாங்க. நான் இதையெல்லாம் ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருந்தேன். அவங்க போன பிறகு நான் உள்ள போனேன். நான் எதுவும் தெரியாத மாதிரி என்னாச்சு, ஏன் இப்படி போறீங்கன்னு கேட்டேன். அவ கேடி, நடிக்காதடா, நீ ஒளிஞ்சு நின்னத நான் பாத்துட்டேன்னு சொன்னா. நான் ஓ, பாத்துட்டீங்களா, சரி விடுங்க. அதுக்கு பிறகு எங்க 2 பேரோட நட்பு வளர ஆரம்பிச்சது. அவளும் நாளும் நல்லா ஜாலியா பேசி பழக ஆரம்பிச்சோம். மாசத்துல ஒரு வாட்டி பீச்சு சினிமான்னு வெளியே போகவும் ஆரம்பிச்சோம். ஒரு நாள் பீச்ல அவளும் நானும் பேசிட்டு இருந்தோம். ஏங்க, எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, சொல்லுடா. கொஞ்ச நேரம் யோசிச்சு சரி கூப்பிட்டுக்க, ஆனா யாரும் இல்லாத அப்போ, இதே மாதிரி தனியா இருக்கும்போது கூப்பிடு, சரியான்னு சொன்னா. சரிடி, எனக்கு இது போதும்டி சரஸ்வதி, சரிடி, நேரம் ஆச்சு, வாடி போலாம். டே, ரொம்ப ஓவர்டா இதெல்லாம். அப்படிதாண்டி, வாடி போலான்னு சொன்னேன். அவ சிரிச்சுக்கிட்டே சரிங்க சார், போலான்னு சொன்னா. அவளை வண்டியில ஏத்திக்கின்னு அவ வீட்டுல விட்டுட்டு எங்க வீட்டுக்கு வந்து அவளுக்கு வாட்ஸ்அப்ல சேட் பண்ணேன். நான் என்ன பண்ற? அவ இப்பதான் குளிச்சுட்டு வந்து உட்கார்ந்தேன், நீ சேட் பண்ண ஆரம்பிச்சிட்ட. நான் சரி, உன் புருஷன் எங்க? அவ அவன் எங்கேயாவது உளுந்து கிடக்குறானோ, அவனை பத்தி பேசினாலே எரிச்சலா வருதுடா, அவனை பத்தியே பேசாத,
நான் சரி இப்போ உன் புருஷன் வந்து இனிமே விஸ்வா கூட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? அவ நான் விஸ்வா கூட பேசுவேன் பழகுவேன். உனக்கு பிடிக்கலைனா டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுன்னு சொல்லுவேன். நான் என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? அவ முன்னாடி எல்லாம் கண்ணை மூடனா குடும்ப கஷ்டம் தாண்டா கண்ணு முன்னாடி வரும். வாங்குற சம்பளம் வாடகைக்கு கூட பத்தல. குடும்ப செலவு, ஹாஸ்பிட்டல் செலவுன்னு போச்சு. கடைசியில கையில ஒரு ரூபா கூட இருக்காது. எனக்கு சின்ன வயசுல இருந்து பீச்சு சினிமான்னு சுத்தணும் போகணும்னு ரொம்ப ஆசை. எங்க வீட்ல இருந்தப்பதான் குடும்ப கஷ்டம்னு வேலைக்கு போனேன். கல்யாணத்துக்கு பிறகுவாது இவன் 4 இடத்துக்கு கூட்டிட்டு போவான்னு பார்த்தா குடிகாரன் என் தலையில கட்டி என் வாழ்க்கையே போச்சு. நீ என் வாழ்க்கையில வந்த பிறகுதான்டா நான் நிம்மதியா தூங்குறேன். சந்தோஷம்னா என்னன்னு முழுசா அனுபவிக்கிறேன். அப்படிப்பட்ட உன்னை விட்டுட்டு வர சொன்னா எப்படி முடியும்? மீதி கதைய அடுத்த பாகத்துல சொல்றேன்.